பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு முன்னால அவர் என்ன சாப்பிட்டாரு? அவரு அப்படி ஒண்ணுமே சாப்பிடலையப்பா. காலையில எந்திரிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னதான்ப்பா நடந்துச்சு? அதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. எதையுமே நான் நேர்ல பார்க்கல அருள். அண்ணி சொல்லிதான் எனக்கே விஷயம் தெரியும். அவங்க சொன்னதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ராத்திரி அண்ணன் தூங்குனாரு. வழக்கமா காலையில எந்திரிக்கிற நேரத்துல தான் எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு பல்லு தேய்க்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போயிருக்காரு. பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருந்தவரு திடீர்னு கையும் காலும் இழுத்துக்கிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு அருள். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணம் அவரோட உடம்புல கார்டியோடாக்சின் கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கு. அதை நாம இப்போ கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். நல்லா இருந்த பெரியப்பாவோட உடம்புல கார்டியோ டாக்ஸின்ஸ் எப்படி கலந்திருக்கும்? பெரியப்பா நேத்து சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்து அதனால இப்படி ஆயிருக்கும்னு யோசிச்சா அதே சாப்பாட்டை தான் வீட்டுல இருந்த எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் ஏதாவது ஆயிருக்கணும்ல. மத்த யாருக்கும் எதுவும் ஆகலையே, பெரியப்பாக்கு மட்டும் இப்படி ஆயிருக்குன்னா எப்படி? ஒருவேளை இந்த டூத் பேஸ்டாலும் அப்படி ஆயிருக்குமோ? பேஸ்டும் எக்ஸ்பைரி ஆகலையே. எதுக்கும் இந்த பேஸ்ட லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.